ஸோ அதை வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து சொல்லிடுறேன். சரியாப்பா? ஓகே. ஓகே. இப்போ என்னன்னா எலிப்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன் வரும், என்ன மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. இதுக்கு எப்படி பேரபோலாக்கு 4 கான்செப்ட் இருக்குதோ, எலிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி எலிப்ஸ்க்கு மெயினாக ஓகே. 2 கான்செப்ட். எலிப்ஸ் 2 மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இங்கே ஏ கிரேட்டர் தென் பி. நல்லா அட்ரஸ் பண்ணிங்க. ஏ கிரேட்டர் தென் பி. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ், மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ். சரிங்களா? ஏ கிரேட்டர் தன் பி, அதாவது ஏங்கிற டைம் எங்க இருக்குதோ அதான் மேஜர் ஆக்சிஸ். ஏங்கிற டைம்ங்கிறது என்ன, எது பெரிய வேல்யூ இருக்குதோ, டினாமினேட்டர் எது பிக்கஸ்ட் வேல்யூ இருக்குதோ அதுதான் மேஜர் ஆக்சிஸ். அதை மறந்துடாதீங்க. ஓகே. சரிங்களா? அப்ப அதனுடைய கிராப் எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல பெருசா இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல சின்னதா இருக்கும். சரிங்களா? இப்போ ஹாரிசான்டல் எலிப்ஸா வரும். ஆமாப்பா. எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜன் பெருசா இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல சின்னதா இருக்கும். சரிங்களா? ஓகே. சரி, இது நார்மல் கிராப். அப்ப இதனோட அட்வான்ஸ் கிராப் என்ன, இந்த பாயிண்ட்க்கு அட்வான்ஸ் கிராப் என்னன்னா எக்ஸ் மைனஸ் கட்சி. இது பாத்தீங்கன்னா ஆர்ஜின் 0,0 வச்சுட்டு வரும். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஏ, இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது மைனஸ் ஏ, இது பாத்தீங்கன்னா பி, இது பாத்தீங்கன்னா மைனஸ் பி. சரிங்களா? இது நார்மல் கிராப். இப்ப பாக்குறது என்னது, இதோட அட்வான்ஸ் கிராப். அப்ப என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் கட்சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது என்ன ஆகுனாக்கன்னு சென்டர் பாயிண்ட் மாறப்போகுது. சேம் கிராப் தான், பட் என்னது சென்டர் பாயிண்ட் மாறும். ஆரிஜின் விட்டுட்டு வெளியே போவோம். அவ்வளவுதான். ஆரிஜின் விட்டு எங்க வெளியே போவோம், கச்சு இது வந்து கே, கச்சு இது வந்து கே. அப்ப இதை வச்சு இது சென்டர் பாயிண்டா வச்சுட்டு, எது சென்டர் பாயிண்ட், இது சென்டர் பாயிண்ட். அப்ப இதை வச்சுட்டு என்ன ஆகும், எலிப்ஸ் டிரா பண்ணணும். இதை வச்சுட்டு எலிப்ஸ் டிரா பண்ணணும். சரிங்களா? அப்ப இதை வச்சுட்டு எலிப்ஸ் டிரா பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க எப்படி நம்ம வந்து ஏ மைனஸ் ஏ போட்டோம், இந்த பாயிண்ட் முக்கியம். இது எப்படி ஏ மைனஸ் ஏ நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணோம், இதே மாதிரி இது பி எப்படி மைனஸ் பி போட்டோமோ அதே மாதிரி ஐடியாவில் இங்க என்ன நடக்கும், கச்சிக்கமா கேனா, கச்சிக்கமா கேனா. அப்ப இதனோட பாயிண்ட் என்னவா இருக்கும், இதனோட பாயிண்ட் என்னவா இருக்கும், இதனோட பாயிண்ட் என்னவா இருக்கும், இதுதான் சென்டர், இதுதான் நம்மளுடைய ஆக்சிஸ் வரும், இப்படி வரும். சரிங்களா? இதனோட ஆக்சிஸ் இப்படி வரும், இப்படி கட் ஆயிட்டு போகும். இதான் கச்சிக்கமா கேட்கிற பாயிண்ட் தான். இதுல இருந்து கட் போயிடும். அப்ப இதனோட பாயிண்ட் என்ன ஆகும், இதனோட பாயிண்ட் என்ன ஆகும், அதை யோசிச்சு எழுதணும். சரிங்களா? ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? இங்கே ஏ கிரேட்டர் தன் பி. அப்ப என்ன ஆகும்னா இங்க பாருங்க, இது கச்சு, இதனோட டிஸ்டன்ஸ் ஏ, இது கச்சு, இங்க இருந்து இதனோட டிஸ்டன்ஸ் ஏ. அப்ப இங்க என்ன கிடைக்கும், கச் பிளஸ் ஏ கம கேன்னு கிடைக்கும். ஐடியா புரியுதா? ஓகே. இங்க இருந்து இங்க போச்சுன்னா இதனோட டிஸ்டன்ஸ் மைனஸ் ஏ. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன கிடைக்கும், கச்சு மைனஸ் ஏ கம கே. கிளியரா? அதே y ஆக்சிஸ் போகும்போது இங்க என்ன கிடைக்கும், இது கச்சு கமா இது என்னது கே இருக்குதா, அப்ப கே பிளஸ் பி. அது இங்க வரும்போது கச்சு கமா கே மைனஸ் பி. இந்த பாயிண்டை புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம ரீஜன் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இது 4 பார்ட் ரீஜியன், 4மே சிமெட்ரிக் ரீஜியன். மேல போட்டதே தான், மேல என்ன போட்ட 4 பார்ட் இருக்கும், இங்கே 4 பார்ட் இருக்கும், 4 பார்ட்டுமே சிமெட்ரிக் ரீஜியன். அப்போ ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு, ஒரு ஏரியா ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு மீதி இருக்கிற 4 ஏரியாவும் நம்ம என்ன பண்ணுவோம், 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்குவோம், 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்குவோம். சரியாப்பா? இது மேஜர் ஆக்சிஸ் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஏ கிரேட்டர் தன் பி, ஏ எங்க இருக்குது, இங்க இருக்குது. இதே ஐடியா தான் உல்டா பண்ணிட்டு வரப்போகுது. இப்போ மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ அதனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏ கிரேட்டர் தென் பி. அப்படின்னா மீனிங் என்ன, எது பெரிய வேல்யூவோ அது ஒய் கிட்ட இருக்குது, அவ்வளோதான். அப்போ மீனிங் இங்கே என்ன நடக்கும், ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒய் ஆக்சிஸ் ரீஜன் வந்து நிறைய இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜன் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஒய் ஆக்சிஸ் ரீஜன் பார்த்து நிறைய இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜன் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் ஒய் ஆக்சிஸ் பெருசாக வரும், ஒய் ஆக்சிஸ் வந்து பெருசாக வரும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சின்னதாக வரும், அவ்வளோதான். ஓகே. அப்படியே ரொட்டேட் ஆகி வரும்னு வச்சுக்கோ. அப்போ இது ஏ,
இது வந்து மைனஸ் ஏ, இது வந்து பி, இது வந்து மைனஸ் பி. இதே கிராப் அப்படியே உல்டா பண்ணி போடுவீங்க. எக்ஸ் மைனஸ் கச் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். சேம் ப்ராசஸ் கச்சிக்கமா கேங்கிற பாயிண்ட் இங்க நம்மளுக்கு மேஜர் ஆக்சிஸ் இங்கேயும் நம்மளுக்கு என்னது ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் பெருசாக கிராஃப் போட்டுக்குங்க. அப்போ நம்மளோட சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்குங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்குங்க. சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட். கச்சிக்கமா கேங்கிறது நான் இங்கே சென்டர் பாயிண்ட் போட்டு இங்கே வச்சு போடுறேன். அப்போ இதுக்கு நான் ரெண்டாக கட் ஆகும். இது அப்போ இதுதான் நம்மளுக்கு கச்சிக்கமா கேவோட பாயிண்ட். அப்போ இதுக்கு ரிலேட்டடாக என்ன கிடைக்கும்? இந்த பாயிண்ட் இங்க என்ன கிடைக்குன்னா மேலே தானே போகுது. இது கேது என்ன கேதன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கச்சிக்கமா கே பிளஸ் ஏ. இங்க வரும்போது கச்சிக்கமா கே மைனஸ் ஏ. இங்க வரும்போது கச் பிளஸ் பி கமா கே. அதே இங்க போட்டேன். இங்க வராது. இங்க வரும்போது கச் பிளஸ் பி கமா கே. அது இங்க வரும்போது கச் மைனஸ் பி கமா கே. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ். இவ்வளவுதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். 3x² + 2y² = 6ன்னு எடுத்துக்கிறாங்க. இதான் தேர்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோ. எப்பயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எலிப்ஸ் நல்லா பார்த்துங்க. எலிப்ஸும் சர்க்கிளும் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா x² கோஎஃபிஷியன்ட்டும் y² கோஎஃபிஷியன்ட்டும் சேமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் சர்க்கிள். ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் நாட் சேமா இருந்தா அதுக்கு பேர் எலிப்ஸ். ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருந்தா அதுக்கு பேர் சர்க்கிள். ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் டிஃபரெண்டா இருந்ததுன்னா அதுக்கு பேர் எலிப்ஸ். ரெண்டுக்கு நடுவுல என்னதான் வரணும்? பிளஸ் வரணும். அதே ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர்போலா. அது ரெண்டு ஈக்குவலா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா? ரெண்டுக்கு நடுவுல மைனஸ்னு ஒரு சைன் வந்துச்சுன்னா அதுக்கு ஹைப்பர்போலா. ரெண்டுக்கு நடுவுல மைனஸ்னு ஒரு சைன் வந்துச்சுன்னா. அதே ரெண்டுக்கு நடுவுல பிளஸ்ன்னு வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா நாட் ஈக்குவலா. நாட் ஈக்குவல்னா எலிப்ஸ், ஈக்குவல்னா சர்க்கிள். இது நல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்க. 3 கான்செப்ட் சொல்லிக்கிறேன். பிளஸ்ன்னு வந்திருக்குது, மைனஸ்ன்னு வந்திருக்குது. பிளஸ்ன்னு வந்தா கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா நாட் ஈக்குவலா. மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா ஹைப்பர்போலா. அது ஈக்குவலா இருக்கலாம், நாட் ஈக்குவலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது ஹைப்பர்போலா. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எலிப்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 6 தான் டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எலிப்ஸோட ஃபார்மேட் மாத்தினா நம்ம 6 டிவைட் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும்? 3x² / 6 + 2y² / 6 = 1. அப்பதான் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸா ஒய்யா நமக்கு தெரியும். அப்ப என்ன கிடைக்கும்? x² / 2 + y² / 3 = 1. எலிப்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இதனோட ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் y. அப்போ y ரிலேட்டடா நம்மளுக்கு டயக்ராம் வரும். y ரிலேட்டடா நம்மளுக்கு டயக்ராம் வரும். அப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இதனோட வேல்யூ, ஏன்னா நம்ம சென்டர் பாயிண்ட் என்ன எதுவுமே இல்லை. சென்டர் பாயிண்ட் எதுவுமே இல்லைன்னா தட் மீன்ஸ் ஆரிஜின் 0,0 தான் ஆரிஜின். அப்போ இதனோட பாயிண்ட் என்ன கிடைக்கும்? இது பாருங்க, இது 3, இது வந்து 2. அப்போ என்ன கிடைக்கும்? இது √3, இது வந்து என்ன கிடைக்கும்? -√3 கிடைக்கும். ஏன்னா இதுதான் a² வேல்யூ. கரெக்ட்டுங்களா? இது a² வேல்யூ, இது b² வேல்யூ. அப்போ ரூட் தான் வரும். சரிங்களா? அப்ப இது வந்து √2, இது பார்த்தீங்கன்னா -√2. சரிங்களா? எவ்வளவுதான் கொஸ்டின். அப்ப நம்மளோட ரீஜியன் என்ன? இதுதான் ரீஜியன். ரீஜியன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரீஜியன். 4மே தான் ரீஜியன். 4 பாயிண்ட்மே தான் ரீஜியன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்து போட்டுட்டு அது 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்து போட்டுட்டு 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இது எது மேஜர் ஆக்சிஸோ மேக்ஸிமம் அதை வச்சுட்டு போட்டுங்க. அப்ப 0 to 3. சரிங்களா? 0 to 3 √3 சாரி 0 to √3 அதான் நம்மளோட மேஜர் ஆக்சிஸ். அப்ப அதை வச்சுட்டு நீங்க ரீஜியன் கண்டுபிடிங்க.
அப்ப ஏரியா என்ன பண்ணணும்? ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் 4 டைம்ஸ் 4 மல்டிப்ளை 4 ரீஜன் இருக்குது 4 டைம்ஸ் ஆஃப் 0 டு ஒய் ஆக்சிஸ் போடுறேன். ஏன்னா மேட்ச் ஆக்சிஸ் அதான் இருக்கணும், நான் அதை போடுறேன். மாத்தி போடலாம்னா போட்டுலாம் தப்பு கிடையாது. எதுக்கு நீங்க இதை போட்டுக்க நம்ம ஈஸி தான். அப்ப என்ன ஆகும்? இதுல இருந்து என்ன பண்ண போறீங்க? இதுல இருந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க இதுல இருந்து. அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1/√3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் 2y ஸ்கொயர் வரும். அப்ப ரூட் ஆஃப் 6 ஓகே √3 வெளியே எடுத்துக்கோங்க. 6 மைனஸ் 2y ஸ்கொயர் இதுதான் நம்மளுடைய இது இன்டு டி இன்டு டிஒய். என்னோட இன்டெகிரல் கம்ப்ளீட் பண்ணி போட்டேன்னா உனக்கு ஆன்சர் வந்துருந்தாங்க. என்னோட இன்டெகிரல் கம்ப்ளீட் பண்ணி போடுங்க. என்னோட இன்டெகிரல் கம்ப்ளீட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுதான் ஐடியா. இந்த மெத்தட் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க.